யோபுவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறது, அவருக்கு விரோதமாக தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் யார் என்று சொல்லி. இந்த உலகத்தில் அவரை அறியாமல் வாழ்ந்து விடுகிற மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவரை தெரியாமல் வாழ்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் சிலர் அவருக்கு விரோதமாகவே தன்னை கடினப்படுத்தி கொண்டு, இனி நான் ஜெபிக்க மாட்டேன், இனி நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன், இனி நான் ஆண்டவரை தேட மாட்டேன், இனி நான் கர்த்தரை தெய்வமாக வணங்க மாட்டேன் அப்படி என்று சொல்லி அவருக்கு விரோதமாக அவரை ஜெபிச்சாதான் நான் வாழ முடியுமா, சர்ச்சுக்கு போனால் தான் நான் வாழ முடியுமா அப்படி என்று சொல்லி அவருக்கு விரோதமாக தன்னை கடினப்படுத்தி கொண்டு அநேகர் வாழ முயற்சி செய்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, அப்படி வாழ்ந்தவன் யார்? அப்படி வாழ முடியாது. ஏன் என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக சாத்தானுடைய கைக்கு போய் அந்த குடும்பமும் அவருடைய வாழ்க்கையும் அது விழுங்கப்படுகிறது, அது சூறையாடப்படுகிறது. அதுதான் வேதம் சொல்கிறது. அவருக்கு விரோதமாக நம்ம கடினப்படுத்தி வாழக்கூடாது. அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். ஆமேன்.